UGTRBல பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். பாலினாமியல் ஈக்குவேஷனில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா எந்த ஃபார்மில் இருக்குன்னா ax² + bx + c = 0ன்ற ஃபார்மில் இருக்கும். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா 2 ரூட்ஸ் இருக்கும், அதனால 2 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரூட்ஸை சமேஷன் 1 சமேஷன் 2. சமேஷன் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா சம் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ப்ளஸ் பண்ணணும். அந்த ப்ளஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா சமேஷன் 1. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் என்னன்னா -b/a. நெக்ஸ்ட்டு சமேஷன் 2 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா = c/a. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா x² - sum of the roots into x plus product of the roots = 0. x² - sum of roots அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்ஃபா பீட்டா = 0. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஸ்கிரிமினேட் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். டிஸ்கிரிமினேட் ஈக்குவேஷன் அப்படின்னா டெல்லுன்னு சொல்லுவோம். டெல்லுனா என்ன அப்படின்னா b² - 4ac. டெல் = 0வாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் அண்டு ரியல் ரூட்ஸாக இருக்கும். டெல் > 0வாக இருந்துச்சு அப்படின்னா ரியல் அண்ட் டிஸ்கிரிமினேட் ரூட்னு இருக்கும். டெல் < 0வாக இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஒரு சம் பார்த்துடலாமா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு? இஃப் alpha and beta are the roots of the quadratic equation 17x² + 43x - 73 = 0, construct a quadratic equation whose roots are alpha + 2 and beta + 2. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட்ஸ் இருக்குது. எதோட ரூட்ஸு? இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 இந்த ரூட்ஸோடைய ஈக்குவேஷன் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கிவன் ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சமேஷன் 1 சமேஷன் 2 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சமேஷன் 1 அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் -b/a. பியோட பிளேஸில் என்ன இருக்குது 43, ஏவோட பிளேஸில் 17, -b -43/17. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சமேஷன் 2 c/a. சியோட பிளேஸில் -73 இருக்குது, ஸோ 73/17. ஓகே, நமக்கு கிவன் ரூட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. இந்த ரூட்ஸுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சமேஷன் 1னா சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 ரூட்ஸையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 எழுதியாச்சு. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 ஈக்குவல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்காக இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் +4. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25/7. நெக்ஸ்ட்டு சமேஷன் 2 2 ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு இருக்குது. ஆல்ஃபா பீட்டாவுக்காக -73/17 வச்சுருக்கு, ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிறோம். +2 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்காக -43/17 ப்ளஸ் இங்கே 4 இருக்குது, 4 போடுறோம். சால்வ் பண்ணால் -91/17. இதுக்கான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் x² - சமேஷன் 1x + சமேஷன் 2 = 0. சமேஷன் 1னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சமேஷன் 2 தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ x² - சமேஷன் 1 என்ன வச்சுருக்கோம் 25/17. ஸோ அதை அப்ளை பண்ணியாச்சு. இன்ட்டு இந்த எக்ஸ் போட்டாச்சு. ப்ளஸ் சமேஷன் 2ன்னும் போது என்ன வச்சுருக்கோம் -91/17 -91/17. 17 காமனாக எடுத்துடலாம். அப்போ என்ன வரும் இங்கே 17 தான் மல்டிபிள் பண்ணும், இல்லை கிராஸ் மல்டிபிள். அப்போ 17x² - 25x - 91 = 0. It is the equation of the given roots. Thank you.